அன்பார்ந்த பெரியோர்களே, அல்ஹம்துலில்லாஹ், வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும். தஸ்பீஹ் தொழுகையை நிறைவேற்ற அல்லாஹ் நமக்கு பாக்கியம் அளித்தான். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இப்போது நாம் துவா கேட்கவிருக்கிறோம். பராமுகமான இதயத்தோடு நாம் துவா கேட்கக்கூடாது. முழு கவனத்தோடு கேட்க வேண்டும். இறை நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். என்னிடத்திலே துவா கேளுங்கள், நான் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே வாக்களித்திருக்கிறான். தன்னுடைய வாக்குக்கு அல்லாஹ் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டான். எனவே அல்லாஹுடைய அந்த வாக்கை நாம் நம்பி நம்முடைய மனக்கிடக்கையை வெளிப்படுத்துவோம். சேர்ந்தும் துவா கேட்போம். அதற்கு பின்பு தனியாகவும் துவா கேட்போம். எனவே உங்களுடைய தேவை என்னவானாலும் சரி, உங்களுடைய செருப்பு வாறு அருந்திருந்தாலும் கூட நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு உதவி பெறுங்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். பெரிய பெரிய விஷயங்களுக்காக வேண்டி மட்டுமல்ல, சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டியும் கூட நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. எனவே நாம் முழு கவனத்தோடு அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுவோம், உருக்கத்தோடு இறைஞ்சுவோம். அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்ய போதுமானவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிலாக வல் ஜன்னா வ நஊது பிக மின் கதபிக வன் நார் யா அக்ரமல் அக்ரமீன். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் மின்கஸ் ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனபனா வ இலைக்கல் மசீர். அல்லாஹும்ம வஃபிக் லனா லிமா துஹிப்புஹு வ தர்லா வஜஅல் ஆখিরাতனா கைரம் மினல் ஊலா. அல்லாஹும்ம தஹ்ஹிர் குலூபனா மினன் நிஃபாக் வ ஆமாலனா மினர் ரியா வ அல்சினத்தனா மினல் கதிப் வ அய்யுனனா மினல் கியானா ஃபஇன்னக தஅலமு ஹாயினத்தல் அய்யுன் வ மா துஃபி ஸுதூர். அல்லாஹும்ம அக்னினா அன் மஸஅலத்தி கைரிக கமா அக்னைத்தனா அன் சுஜூதி கைரிக யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னா அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் கரீம் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா யா கரீம். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் கரீம் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா அல்லாஹ். اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم يسر لنا أمورنا مع الراحة لقلوبنا والصحة والسلامة والعافية في ديننا ودنيانا وكلنا وليا وكلنا حفيظا. اللهم اكفنا بحلالك عن حرامك واغننا بفضلك عمن سواك. اللهم قنئنا بما رزقتنا وبارك لنا فيه واخلف على كل غائبة لنا بخير يا أكرم الأكرمين. اللهم لا تأخذنا بغتة، اللهم لا تهلكنا بغتة ولا تأخذنا بغتة ولا تغفلنا عن حق ولا وصية يا أرحم الراحمين. اللهم اجعلنا من عبادك المنتخبين الغر المهجلين الوفد المتقبلين يا أكرم الأكرمين. اللهم وفقنا، اللهم اجعلنا ممن وفق بقيام ليلة القدر أجمعين. اللهم بارك لنا، اللهم اغفر لنا، اللهم ارحمنا، اللهم انصرنا في هذه الليلة المباركة أجمعين برحمتك يا أرحم الراحمين. ربنا لا تؤاخذنا بسوء أفعالنا ولا تهلكنا بالجرائم يا كريم يا رحيم يا الله. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم بارك لنا في أسمائنا وأبصارنا وقلوبنا وأزواجنا وذرياتنا وتب علينا إنك أنت التواب الرحيم. لا إله إلا الله الحليم العليم. سبحان الله رب العرش الكريم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك
والغنيمة من كل بر والسلامة من كل اسم اللهم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا مرضا إلا شفيته ولا دينا إلا أديته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين اللهم إنا نعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء اللهم إنا نعوذ بك من ذهاب الدولة وتغير النعمة وتحويل العافية ومن غلبة الشقاوة ونسألك الأمن والأمان والعفو والعافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير اللهم ارحم موتانا واشف مرضانا وسهل أمورنا ويسر عسيرنا فإن تيسير كل عسير عليك يسير يا أرحم الراحمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم يا الله இந்த புனிதமான லைலத்துல் கத்ர் இரவிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இந்த வணக்க வழிபாடுகளை கபூல் செய்து பொருந்து கொள்வாயாக. எங்களுடைய நோன்பை கபூல் செய்வாயாக. எங்களுடைய இறை வணக்கத்தை பொருந்து கொள்வாயாக. எங்களுடைய இந்த சலாத்து தஸ்பீஹ் தொழுகையை நீ ஏற்றருள் புரிவாயாக. கியாமுல் லைலை யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக. எங்களுடைய திலாவத்துல் குர்ஆன் இன்ன பிற நல்ல அமல்கள், அவுராதுகள், அதுக்கார்கள், சலவாத்துகள் எல்லா நல்ல அமல்களையும் கபூல் செய்து பொருந்து கொள்வாயாக. அதனுடைய பரக்கத்தை யா அல்லாஹ் எங்களுக்கும் இந்த உம்மத்தினர் அத்தனை பேருக்கும் எங்கள் இரட்சகா தந்தல் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, கிருபையாளனே, மிக சிறந்த கிருபையாளனே, தயாளமிக்கவனே, மிக்க இரக்கமுடையவனே யா அல்லாஹ், உன்னுடைய இரக்கத்தை கொண்டு எங்களுக்கு தனிப்பெரும் நற்கிருபை செய்வாயாக. உதவியாளர்களே சிறந்தவனே, கிருபையாளர்களே சிறந்தவனே, மன்னிப்பாளர்களே மிக சிறந்தவனே, உணவளிப்பவர்களே, ரிசுக்களிப்பவர்களே மிக சிறந்தவனே, எங்களுடைய துவாக்களை கபூல் செய்து பொருந்து கொள்வாயாக. கடந்த நாட்களிலே நாங்கள் நிறைவேற்றிய நோன்பு போன்ற ஜக்காத் போன்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் கபூல் செய்வாயாக. இன்றும் இனியும் நாங்கள் செய்கின்ற எல்லா நல்ல அமல்களையும் இபாதத்துகளையும் நீ ஏற்றொருள் புரிவாயாக. வாழும் காலமெல்லாம் பரிசுத்தமான முஸ்லிம்களாக எங்களை வாழச் செய்வாயாக. நம்பிக்கை நாணயமுள்ள இறை அச்சமுள்ள நல்ல முஸ்லிம்களாக எங்களை நீ ஜீவிக்க செய்வாயாக. எங்கள் இரட்சகா இந்த உலகிலிருந்து பிரிகின்ற போது சிஹத் சலாமத் ஆஃபியத்தோடு எங்களை நீ ஏற்றொருள் புரிவாயாக. உத்தம சத்திய மூமின்களாக ஏற்றொருள் புரிவாயாக. கலிமாவோடு யா அல்லாஹ் எங்களை நீ கபூல் செய்து பொருந்து கொள்வாயாக. எங்களில் யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முழு சுகத்தை தந்தல் புரிவாயாக. படுக்கையில் யார் கிடக்கிறார்களோ அவர்களுக்கு மனோஜடத்தை தந்தல் புரிவாயாக. எங்களுக்கும் அவர்களுக்கு மன வலிமையையும் உடல் வலிமையையும் எங்கள் இரட்சகா தந்தல் புரிவாயாக. நீ சர்வ சக்தனாக இருக்கிறாயா அல்லாஹ், நீ நினைத்தால் எல்லாமே நடக்கும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை இடத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடி நாங்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய துவாக்களை நீ கபூல் செய்து பொருந்து கொள்வாயாக. எங்களுடைய அமல்களில், இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில், நற்கர்மங்களில் ஏதாவது குற்றம் குறைகள் இருக்குமானால் எங்கள் இரட்சகா அந்த குறைகளை கலைந்து விடுவாயாக. மன்னித்து கொள்வாயாக யா அல்லாஹ். நீ சிறந்த மன்னிப்பாளன், தயாளம் மிக்கவன், எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்றுத்தந்த அந்த துஆவின் பரக்கத்தை நாங்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பதிவேடுகளில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை நீ கலைந்து விடுவாயாக. நாங்கள் செய்த அந்த குற்றம் குறைகளுக்கு பகரமாக நன்மைகளை யா அல்லாஹ் வாரி வழங்குவாயாக. கவலையிலிருந்தும், விசனத்திலிருந்தும், இயலாமையிலிருந்தும், கோழைத்தனத்திலிருந்தும், சோம்பேறித்தனத்திலிருந்தும், கடன் தொல்லையிலிருந்தும், ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுடைய அடக்குமுறையிலிருந்தும் எங்கள் இரட்சகா நாங்கள் பாதுகாப்பு வேண்டுகிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தந்தல் புரிவாயாக. சாலை விபத்துகளிலிருந்து பாதுகாப்பாயாக. விஷஜந்துக்கள் தீண்டுவதிலிருந்து பாதுகாப்பாயாக. இடிபாடுகளில் சிக்கிக்கொள்வதிலிருந்து பாதுகாப்பாயாக. நெருப்பிலே கரிவதிலிருந்தும் வெள்ளச்சேதங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. திடீர் மரணத்திலே, மோசமான மரணத்திலிருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினரையும் உற்றார் உறவினர்கள் உம்மத்தார் அத்தனை பேரையும் யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. எங்களுக்கு முன்னும் பின்னும், வலப்பக்கம், இடப்பக்கம், மேல் பக்கம், கீழ்ப்பக்கம் எல்லா பகுதியிலிருந்தும் உன்னுடைய முழுமையான பாதுகாப்பை தந்தல் புரிவாயாக. நீ சிறந்த பாதுகாவலன் யா அல்லாஹ். எங்களுக்கு உன்னுடைய முழுமையான பரிபூர்ணமான பாதுகாப்பை தந்தல் புரிவாயாக.
எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் யா அல்லாஹ் உள்ளூரிலேயும் வெளியூரிலேயும் வெளிநாடுகளிலேயும் வாழ்கின்ற எங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அத்தனை பேருக்கும் யா அல்லாஹ் சிறந்த பாதுகாவல் நீ உன்னுடைய முழுமையான பாதுகாப்பை தந்தல் புரிவாயாக. உலக மக்களுக்கு மத்தியிலே சாந்தியையும் சமாதானத்தையும் நிலவ செய்வாயாக. எல்லோருடைய உள்ளங்களையும் யா அல்லாஹ் நீ இணைத்து வைப்பாயாக. யார் யாரெல்லாம் கருத்து வேறுபாடோடு இருக்கிறார்களோ அந்த கருத்து வேறுபாடை நீ கலைந்து விடுவாயாக யா அல்லாஹ். அதன் மூலமாக ஏற்படுகிற முசீபத்துகள் பலா முசீபத்து எங்களை பாதுகாப்பாயாக. நிம்மதியான மனநிறைவான வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக. எங்களுடைய குடும்பங்களில் யார் வியாதியஸ்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முழு சுகத்தை தந்தல் புரிவாயாக. குறிப்பாக யா அல்லாஹ் ஆஃபியத் என்பது ஒரு மாபெரும் நேமத்தாக இருக்கிறது யா அல்லாஹ். அந்த ஆஃபியத்தை தந்தல் புரிவாயாக. எங்களுடைய மனைவி மக்களுக்கு நல்ல சுகத்தை தந்தல் புரிவாயாக. எங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய இயலாதவர்கள் மூத்தவர்கள் எல்லோருக்கும் யா அல்லாஹ் முழு ஆஃபியத்தை தந்தல் புரிவாயாக. இந்த உலகத்திலே வாழும் காலம் நின்று குனிந்து சஜ்தா செய்து வணங்குகின்ற பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. பிறருக்கு சுஜூது செய்வதிலிருந்து யா அல்லாஹ் எங்கள் நெற்றிகளை காப்பாற்றியது போன்று பிறரிடத்திலே கையேந்துவதிலிருந்து எங்களுடைய கரங்களை காப்பாற்றுவாயாக. உன்னுடைய ஹலாலான ரிசுக்கை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. ஹராமிலிருந்து யா அல்லாஹ் ஒதுக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இயலாதவர்களாக ஆகிவிட்டால் முடியாதவர்களாக ஆகிவிட்டால் யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல ஹயாத்தை தந்தருள் யா அல்லாஹ். இல்லாவிட்டால் உன்னுடைய திருப்புறத்தை தந்து நீ எங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். வாழும் காலத்திலே மன வலிமையோடு உடல் வலிமையோடு யா அல்லாஹ் எங்களை நீ வாழச் செய்வாயாக. எங்கள் ரட்சகா, நீ எங்கள் பாவங்களை மன்னிக்காவிட்டால் யார் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பார்? நீ எங்களுக்கு கருணை காட்டாவிட்டால் எங்களுக்கு யார் கருணை காட்டுவான்? நீ எங்களுக்கு உணவு வழங்காவிட்டால் யார் எங்களுக்கு உணவு வழங்குவான்? நீ எங்களுக்கு நிம்மதியையும் அமைதியையும் ரிசுக்கையும் தராவிட்டால் யாரெல்லாம் எங்களுக்கு ரிசுக்கை தருவான்? யாரிடத்திலே நாங்கள் சென்றாலும் உன்னிடத்தில் தானே யா அல்லாஹ் திரும்பி வர வேண்டும். உன்னை விட்டும் நாங்கள் வெளியே சென்றாலும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் தானே நாங்கள் மன்றாட வேண்டும் யா அல்லாஹ். காரணம் நீ மிகப்பெரிய கிருபையாளன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னிடத்தில் வேண்டக்கூடியவர்களுடைய கரங்களை யா அல்லாஹ் நீ வெறுங்கையாக நீ அனுப்ப மாட்டாயா அல்லாஹ். ஆனால் எங்களுடைய இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் குற்றம் குறைகள் இருக்குமானால் அதன் காரணமாக எங்களுடைய துவாக்களை நிராகரித்து விடாதே யா அல்லாஹ், மறுத்து விடாதே யா அல்லாஹ். இந்த உலகத்திலே வாழும் காலம் பரிபூர்ணமான மூமின்களாக எங்களை நீ வாழச் செய்வாயாக. ஐவேளை தொழுகையாளிகளாக வாழச் செய்வாயாக. ஹஜ் கடமையானவர்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை தந்தர் புரிவாயாக. ஜக்காத் கொடுக்கின்ற சக்தியை தந்தர் புரிவாயாக. ஜக்காத்தை கபூல் செய்வாயாக. உன்னுடைய மன்னிப்பையே வேண்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. உன்னுடைய திருப்பொருத்தத்தை வேண்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், புனிதமிக்க ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலையும் முன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுஹதாக்கள் நற்பாக்கியசாலிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த நற்பாக்கியசாலிகளிலே எங்களை நீ சேர்த்துக் கொள்வாயாக. உன்னால் வெறுக்கப்பட்ட விரட்டப்பட்ட தீயவர்களிலே யா அல்லாஹ் எங்களை நீ ஆக்கி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒவ்வொரு இரவிலையும் நரக விடுதலை பெறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், விமோச்சனம் பெறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அமைதி அபயம் பெறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். வாழ்க்கையில் வளம் பெறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களிலே எங்களை நீ சேர்த்து கொள்வாயாக. எங்களுடைய குடும்பங்களில் நீண்ட காலமாக பிள்ளை செல்வங்கள் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுப்பாயாக. நீண்ட காலமாக வரம் தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. பலரும் பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து இந்த லைலத்துல் கத்ருடைய ஒரு பரக்கத்தின் மூலமாக அவர்களை விடுவிப்பாயாக. எங்கள் ரட்சகா, மன நிம்மதியான வாழ்க்கையை தந்தர் புரிவாயாக. எங்கள் ரட்சகா, எங்களுடைய தேவைகளை நீ அறிந்திருக்கிறாய் யா அல்லாஹ். அந்த தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. எங்களுடைய குறைகளை நீ அறிந்திருக்கிறாயா அல்லாஹ். அந்த குறைகளை நிவர்த்தித்து விடுவாயாக. எங்களுடைய பாவங்கள் என்ன என்பது உனக்கு வெளிச்சமானது யா அல்லாஹ். அந்த பாவங்களை நீ மன்னித்து கொள்வாயாக. எங்களிடத்தில் என்ன வியாதிகள் நோய் நோக்காடுகள் இருக்கின்றன என்று உனக்கு தெரியும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த நோய் நோக்காடுகளை நீ சுகப்படுத்தி விடுவாயாக. எங்களுடைய குடும்பங்களில் விசாலத்தை ஏற்படுத்துவாயாக. ரிசுக்கிலே விசாலத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாயாக.
எங்கள் ரட்சகா எங்களுடைய மனைவி மக்கள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை வழங்குவாயாக. இறையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களின் வழிகாட்டிகளாக ஆக்கி அனுபவிவாயாக. எங்களுடைய பெற்றோர் எங்களுடைய மூதாதையர்களை யா அல்லாஹ் மன்னித்துக் கொள்வாயாக. எங்களை விட்டும் யார் இறந்து விட்டார்களோ அவர்களுடைய அந்த கபறுகளின் சுவன பூங்காவனங்களாக ஆக்கி அனுபவிவாயாக. எங்களுடைய பெற்றோர் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற போது கருணையோடு வளர்த்து ஆளாக்கினார்களே யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக. அவர்களை கைவிட்டு விடாதே யா அல்லாஹ். கபருடைய அதாபிலிருந்து காப்பாற்றுவாயாக. சிராத்துல் முஸ்தகிமினை இலகுவாக கடக்க செய்வாயாக. வலதுகரத்திலே பட்டோரைகள் கிடைக்க செய்வாயாக. மஹ்ஷருடைய கேள்வி கணையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் உயர்ந்த சுவனபதியிலே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினரையும் உற்றார் சுற்றார் அத்தனை பேரையும் யா அல்லாஹ் இறை தூதர்கள், இறை நெச செல்வர்கள், சித்திகீன்கள், சாலியின்களோடு ஒன்று கூட்டுவாயாக. ஹஜ், உம்ரா, ஜியாரா பாக்கியங்களை யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் அந்த தேட்டம் தேவை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்த தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், உலக நாடுகளிலே முஸ்லிம்கள் பலரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுடைய துயரை துடைத்தெறிவாயாக. நிம்மதியான வாழ்க்கையை தந்தர் புரிவாயாக. பலஸ்தீன் போன்ற இஸ்லாமிய நாடுகளில் இன்றும் யா அல்லாஹ் உண்ண உணவு இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், வசிக்க இருப்பிடம் இல்லாமல் திண்டாடுகிறார்கள் யா அல்லாஹ். மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் கையேந்தி நிற்கிறார்கள் யா அல்லாஹ். தங்களுடைய பெற்றோரை இழந்து ஏழை அனாதைகளாக திரிகிறார்கள் யா அல்லாஹ். நீ கருணை மிக்கவனாயிற்ற இத்தனை காட்சிகளையும் கண்டு கொண்டிருக்கிறாயே யா அல்லாஹ். உன்னுடைய கருணை எப்போது வெளிப்படும் யா அல்லாஹ். அவர்கள் மீது நீ கருணை காட்டுவாயாக எங்கள் ரட்சகா. இஸ்லாமிய பூமியை நீ பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுக்கு யா அல்லாஹ் நீதான் பாதுகாவலன் யா அல்லாஹ். உன்னுடைய முழுமையான பாதுகாப்பை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த போர்களை சீக்கிரமாக நீ முடிவுக்கு கொண்டு வருவாயாக. உலகம் பூராவும் அமைதியை ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ். அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளிலிருந்து எங்கள் ரட்சகா எங்களை நீ பாதுகாப்பாயாக. உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரையும் பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுக்கும் மற்றவர்களுக்கும் மத்தியிலே யா அல்லாஹ் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவாயாக. எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் வதைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல தீர்வுகளை கொடுப்பாயாக. சிறைச்சாலைகளில் நிறைய முஸ்லிம்கள் யா அல்லாஹ் வதைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இம்சைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். வெகு சீக்கிரமாக சிறை கூடங்களிலிருந்து அவர்களை நீ விடுவிப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த தங்க தமிழகத்திலையும் இந்திய பூமியிலையும் யா அல்லாஹ் நல்ல ஆட்சியாளர்களை நீ கொண்டு வருவாயாக. முஸ்லிம்களுக்கு அனுகூலமான, முஸ்லிம்களுக்கு அபயம் தருகின்ற, முஸ்லிம்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய நல்லாட்சியாளர்களை வருகின்ற தேர்தலிலையும் அடுத்தடுத்த தேர்தலையும் யா அல்லாஹ் நீ நியமனம் பண்ணுவாயாக. உன்னுடைய கையில் தான் எல்லாமே இருக்கிறது யா அல்லாஹ். உன்னையே நம்புகின்றோம் யா அல்லாஹ். உன் பக்கமே மீள்கின்றோம் யா அல்லாஹ். மீளுமிடம் உன்னிடத்தில் தானே இருக்கிறது யா அல்லாஹ். எங்கு சென்றாலும் நீ நீக்கமர நிறைந்திருக்கிறாயே யா அல்லாஹ். நீ இல்லாத இடமே இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் எங்கு சென்றாலும் நீ உடன் வருகிறாயா அல்லாஹ். உன்னை விட்டால் எங்களுக்கு என்ன கதி இருக்கிறது யா அல்லாஹ். யாரிடத்திலே சென்று நாங்கள் கையேந்துவோம் யா அல்லாஹ். உன்னிடத்தில் தானே நாங்கள் கையேந்த வேண்டும், உனக்குத்தானே நாங்கள் சஜிதா செய்ய வேண்டும் யா அல்லாஹ். வாழும் காலமெல்லாம் சஜிதா செய்து தொழுகையில் ஈடுபட்டவர்களாக எங்களை நீ வாழச் செய்வாயாக. யாரெல்லாம் தொழாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய தொழுகையாளிகளாக உருவாக்குவையாக யா அல்லாஹ். எல்லா பள்ளிவாசல்களையும் தொழுகையாளிகள் மூலமாக அந்த பள்ளிவாசல்கள் அலங்காரம் பெறுவதற்கு யா அல்லாஹ் நீ நற்கிருபை செய்வாயாக. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வகையான சோதனைகள் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த சோதனைகளிலிருந்து பாதுகாப்பாயாக. கோர்ட்டு வாசல்களுக்கு செல்வதிலிருந்தும், மருத்துவமனை படிகளில் ஏறுவதிலிருந்தும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். காவல் நிலையங்களுக்கு செல்வதிலிருந்து பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுடைய மனங்கள் இருக்கக்கூடிய மனம் ஆச்சரியத்தை யா அல்லாஹ் நீ கலைந்து விடுவாயாக. எங்களுடைய உள்ளங்களில் எந்த போட்டி, பொறாமை, கள்ளம், கபடம் இருக்கிறதோ, கெட்ட தீய குணங்கள் இருக்கிறதோ அந்த தீய குணங்களை எல்லாம் கலைந்து விடுவாயாக யா அல்லாஹ். இஹ்லாஸோடு எங்களை நீ வாழச் செய்வாயாக. நல்ல உள்ளங்களோடு, இதய பரிசுத்தத்தோடு எங்களை நீ வாழச் செய்வாயாக. எங்கள் ரட்சகா, யாரை பார்த்தாலும் புன்முறுவலோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்கிற வார்த்தையை சந்தோஷமாக சொல்கின்ற பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. குடும்பங்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவாயாக. ஊர் மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை, சுமூகத்தை ஏற்படுத்துவாயாக.
யா அல்லாஹ் இந்த குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து வாழ்கிறார்களோ அந்த குடும்பங்களை இணைத்து வைப்பாயாக. சீக்கிரமாக அவர்களுக்கு நல்ல தீர்வுகளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் உலக முஸ்லிம்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவாயாக. சின்ன சின்ன விஷயங்கள் பெரிதாகாமல் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. உன்னுடைய பார்வை விசாலமானதாக இருக்கிறது யா அல்லாஹ். உன்னுடைய மன்னிப்பு விசாலமானதாக இருக்கிறது யா அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்து விசாலமானதாக இருக்கிறது யா அல்லாஹ். உன்னுடைய கருணை பார்வை எங்கள் மீது செலுத்துவாயாக. உன்னுடைய மக்ஃபிரத்தையும் ரஹமத்தையும் எங்களுக்கு தந்தர் புரிவாயாக. யாரெல்லாம் எங்களிடத்தில் துஆ கேட்கும்படி எங்களிடத்தில் வேண்டி கொண்டிருக்கிறார்களோ, எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய கவலைகளை நீ துடைத்து எறிவாயாக. அவர்களுடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. ஹலாலான ரிசுக்கை தந்தர் புரிவாயாக. யா அல்லாஹ் வியாபார ஸ்தலங்களிலே எங்களுடைய தொழில் துறையிலே நிறைந்த பரக்கத்தையும் ரஹமத்தையும் தந்தர் புரிவாயாக. எங்களுடைய கொடுக்கல் வாங்கலில், எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில், எங்களுடைய நேரங்களிலே, எங்களுடைய ஹிதுமத்துகளிலே யா அல்லாஹ் நிறைந்த பரக்கத்தையும் ரஹமத்தையும் தந்தர் புரிவாயாக. எங்கள் ரட்சகா இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் எங்களுக்கு நன்மையை தந்த நரக அதாபிலிருந்து எங்களை நீ காப்பாற்றி விடுவாயாக. எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலையும் நனவிலையும் கண்டு களிக்கின்ற பாக்கியத்தை தந்தர் புரிவாயாக. எங்கள் ரட்சகா உன்னுடைய திருப்பொருத்தம் மிக மேலானதாக இருக்கிறது யா அல்லாஹ். எல்லா சந்தர்ப்பங்களையும் எங்கள் ரட்சகா உன்னுடைய திருப்பொருத்தத்தை எங்களுக்கு தந்தர் புரிவாயாக. அதுதான் எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது யா அல்லாஹ். அது கிடைத்து விட்டால் எங்களுக்கு எல்லாம் கிடைத்ததாக ஆகிவிடும் யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க ஞானத்தை தந்தர் புரிவாயாக. நல்லொழுக்கத்தை தந்தர் புரிவாயாக. யா அல்லாஹ் மார்க்க அறிஞர்களை, ஹாஃபிஸ் காரிகளை யா அல்லாஹ் உருவாக்குவாயாக. மஸ்ஜிதுகளுக்கும் பாதுகாப்பை தந்தர் புரிவாயாக. வக்ஃபு சொத்துக்களுக்கு எங்கள் ரட்சகா பாதுகாப்பை தந்தர் புரிவாயாக. அரபி மதரசாக்களுக்கும் மசார்களுக்கும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பை தந்தர் புரிவாயாக. யா அல்லாஹ் இஸ்லாமிய ஸ்தாபனங்களுக்கு பல்வேறுபட்ட ஆபத்துக்கள் ஏற்பட்டவாறு இருக்கிறது யா அல்லாஹ். அந்த ஆபத்துகளிலிருந்து நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இஸ்லாம் உயர்ந்ததாக இருக்கிறது யா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கும் மூமின்களுக்கும் தான் இஸ்ஸத் கண்ணியம் இருப்பதாக நீ சொல்கிறாயே யா அல்லாஹ். அந்த கண்ணியத்தை காக்கக்கூடியவனாக நீ ஆகிவிடுவாயாக. அந்த இஸ்ஸத்தை நீ பாதுகாப்பாயாக. மரியாதையோடு கண்ணியத்தோடு எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் கேவலப்பட்டு போகிற நிலைமையிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. மறுமை நாளிலே உன்னுடைய லிகாவை எங்களுக்கு தந்தர் புரிவாயாக. உன்னுடைய சமூகத்திலே யா அல்லாஹ் நிமிர்ந்தவர்களாக சந்தோஷத்தோடு நாங்கள் காட்சியளிக்கிற பாக்கியத்தை தந்தர் புரிவாயாக. எங்களை பார்க்கிற போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூரிப்பு ஏற்பட வேண்டும் யா அல்லாஹ். மறுமை நாளிலே இன்னி உபாகி பிக்கும் உமமை என்றார்களே பெருமானார். எங்களை பார்க்கிற போது பூரிப்பு ஏற்பட வேண்டும் யா அல்லாஹ். நரகிலிருந்து அத்தனை முஸ்லிம்களையும் காப்பாற்றுவாயாக. யார் யாரிடத்தில் எல்லாம் என்னென்ன கெட்ட பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்கள் இருக்கின்றனவோ அந்த போதை பழக்க வழக்கிலிருந்து இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நீ காப்பாற்றுவாயாக. பல்வேறுபட்ட சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து திருஷ்டியிலிருந்தெல்லாம் காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ் நயவஞ்சகத்திலிருந்து இந்த முஸ்லிம்களை காப்பாற்றுவாயாக. சூட்சுமங்களிலிருந்து யா அல்லாஹ் நீ காப்பாற்றுவாயாக. பல்வேறுபட்டவர்களுடைய அந்த சதிகளிலிருந்து யா அல்லாஹ் காப்பாற்றுவாயாக. எங்கள் ரச்சா முஸ்லிம்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தந்தர் புரிவாயாக. இந்த மஜ்லிஸிலிருந்து நாங்கள் கலைந்து செல்கிற போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாக எங்களை வழி அனுப்பி வைப்பாயாக. அடுத்தடுத்து நாங்கள் செய்ய போகின்ற அத்தனை வணக்க வழிபாடுகளும் இலகுவாக்குவாயாக. எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் இலகுவாக்குவாயாக. நாங்கள் மிஸ்கீன்கள் யா அல்லாஹ், ஃபுக்கராக்கள் யா அல்லாஹ். இதற்கு மேலே எங்களுக்கு கேட்க தெரியவில்லை யா அல்லாஹ். எங்களை விட எங்களுடைய தேவைகள் என்ன என்பது உனக்கு நன்கு தெரியும் யா அல்லாஹ். எனவே யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்வாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து பொருந்து கொள்வாயாக. முகஸ்துதிக்காக இல்லாமல் உன்னுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டிய வாழ்கிற பாக்கியத்தை தந்தர் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா மிலதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. اللهم ارزق لنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. صل على النبي سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.